காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கு, எண்ணிக்கை வித்தியாசத்துல தான் நம்ம பேச முடியும். அண்ட் அதே போல இந்த கடந்த 12 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அல்லது இந்தியாவினுடைய ஒரு ஸ்டேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இமேஜ் இருக்கு இல்லையா, இது அயல் நாடுகள்ல எப்படி இருக்குது, இதற்கு முன்னாக எப்படி இருந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரைசிஸ் உட்பட நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், இலங்கை பொருளாதார பஞ்சத்துல விழுந்துருச்சு, பாகிஸ்தான் பசி பஞ்சம் பட்டினி அவங்களுடைய growth ரேட் எங்கேயோ பின்னாடி இருக்குது, ஆப்கானிஸ்தான், நேபாள், சோ சைனாவை உடனே கம்பாரிசன் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்குமே நான் சேர்த்து பதில் சொல்றேன். இப்படியான நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இந்தியா ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இருக்குது, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால 11 மெடிக்கல் காலேஜ்க்கு அப்ரூவல் வாங்க முடிஞ்சது, உங்களால இந்த 5 வருஷத்துல 1வது வாங்க முடிஞ்சதா? ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை இங்க உருவாக்கி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இவங்க கேட்டு ஒரு 2 மெடிக்கல் காலேஜோ இல்ல ஒரு 5 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்போ நம்ம பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிருப்போம்னா, திமுக அரசாக இருந்தாலும் தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜகவுடைய இமேஜ் இன்னும் மேல போகுங்கிறதுக்காகவே மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு ரெக்வஸ்டே இவங்க வைக்கலைங்க. யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துல அவரால் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடிஞ்சது, உங்களால ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடியல. ஏன் நீங்க கேட்கல? கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அவங்க எய்ம்ஸை கட்டி முடிக்கல. மறுபடியும் சொல்றேன், எய்ம்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த எய்ம்ஸை கொடுத்தது பத்தி நம்ம இன்னும் டீடைலா பேசுறதுக்கான நேரம் இருந்தாலுமே நான் சொல்றேன், அதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது கோவிடுக்கு முன்னாடி. அதை கட்டுவதற்கான நிதி ஆதாரத்தை கொடுப்பதாக இருந்தது ஒரு ஜப்பான் நிறுவனம். அந்த கோவிடின் பொழுது அதற்கான லேண்ட் அக்ரிகேஷன்ல சில இஷ்யூஸ் இருந்தது. 2021 இந்த கவர்மெண்ட் முடியும் பொழுது அதுக்கான ஒரு லேண்டை இவங்க ஃபைனல் பண்றாங்க. முதல்ல அது மதுரையா அல்லது புதுக்கோட்டை திருச்சிக்கு இடையிலான ஒரு டிஸ்கஷன் இருந்து கடைசியா மதுரைன்னு அது லேண்ட் ஆகும் பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த கட்டுமான செலவும் அந்த கோவிட் பொழுது எந்த விதமான கட்டுமானமும் நடக்காதனால ஏறிடுச்சு. திரும்ப ஒரு பிளான் அப்ரூவல்னு போய் தான் இது எல்லாத்தையுமே நடத்தினாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எய்ம்ஸை மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்றேன், எய்ம்ஸை தான் கட்டி திறக்கலையே தவிர எய்ம்ஸ்ல மாணவர் சேர்க்கை நடந்து அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே இருந்து படிச்சு ஒரு பேட்ச் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே வெளியில வந்துட்டாங்க. ஸோ எய்ம்ஸ் ஆபரேஷன்ஸ்க்கு வரதுக்கான காலகட்டம் என்பது எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சு போனா, எய்ம்ஸை கட்டி முடிச்ச பிறகு மக்கள் உள்ளார போவாங்கல்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த கலைஞர் சிறப்பு மருத்துவமனை, இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் போன்ற ஒரு மருத்துவமனை அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக என்ன மாதிரியான வசதிகளோடு வருகிறது அப்படிங்கிறது அது கட்டி திறந்த பிறகுதான் தெரியும். ஸோ இப்பவே அது ஆல்மோஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதிலே கொண்டு வராங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முறை பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கும் பொழுதும் அந்த நலத்திட்டத்தை எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இன்னைக்கு எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்கீம்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கு.